ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா NBA பேஸ்கெட் பாலோட அப்டேட்டை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, NBA பேஸ்கெட் பால் ஃபேண்டஸியில் நம்ம எப்படி ஒரு டீமை கிரியேட் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதே போல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே வந்துடலாம். அதாவது இப்போ கான்செப்ட் ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஒரு NBA பேஸ்கெட் பாலோட டீம் எடுக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பேசலாம். அதாவது ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை, ஃபஸ்ட்டு நம்மளோட செலெக்ஷன் மேட்ச் தேவை. அதாவது எந்த மேட்ச்சை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க ஓகேங்களா, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கணிச்சிருங்க. ஓகே, இப்போ டார்கெட் பண்ணிட்டீங்க. இப்போ டேரெக்டாக உங்களுக்கு என்ன தேவைன்னா லைனப் தேவைங்க. லைனப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிள் கான்செப்டில் தொடர்ந்து நமக்கு லைனப் கிடச்சிட்டே இருக்குது. பட் அதுதான் பாங்கன்னா நாளைக்கு மேட்ச்னா இன்றைக்கி ஈவினிங்கே அவங்க லைனப்பை தெளிவாக ஒரு 90% தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒரு சேஞ்சஸ் திடீர்னு நடக்கலாம், பட் அது ஓகே தான் ஓகேங்களா. இப்போ ஆல்ரெடி இப்போ போயிட்டுருக்கிற மேட்ச்சு, அதாவது கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாங்க பாருங்கள், கன்ஃபார்ம் லைனப்பு. இப்போ ஆடிட்டுருக்கிற பிளேயர்லாம் இந்த பிளேயர்ஸ் தான். பட் இருந்தாலும் நமக்கு இங்கே ரொட்டேஷன் நமக்கு ஓகே தான். சரி, ஓகே, ஒரு லாஸ்ட் மேட்ச்சே எடுத்துக்கலாம். இப்போ ரீசெண்ட்லி அப்போ தான் நமக்கு அப்டேட் கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இருங்க. இப்போ போயிட்டுருக்குது இந்த மேட்ச்சு. ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆகுதுங்க இந்த மேட்ச்சு ஸ்டார்ட் ஆகி. பட் இங்கே என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது அதை பற்றி நம்ம பார்க்கலாம். பட் இங்கே நீங்கள் தெளிவாக யோசிக்கணும். இது சும்மா லைனப் தான். இன்னொரு ஃபார்மேட் நான் காட்டுறேன், கண்டினியூஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ NOPLAC ஓகேங்களா. இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் இங்கே என்ன ஒரு கான்செப்ட்னா ஸ்டார்டிங் 5 ஓகேங்களா. மெக்கலம், இங்கிரம், ஹெர்பர்ட் ஜான்சன், வில்லியம்சன், வெல்க்னஸ் இவங்க டேரெக்டாக ஒன் சைடும், ரசூல், ரிவேஷ், ஜேம்ஸு, அச்சுமுரே அண்டு டேவிட்ஸு இவங்க ஒரு ஸ்குவாடும் இப்போ மூவ் பண்ணிகிட்ருக்கிறாங்க. சரி, ஓகே. பட் இங்கே ஒரு விஷயம் நீங்கள் யோசிக்கணும் பிரதர். அதாவது இது டப் காம்படிஷன். இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர கிரெடிட் இஷ்யூ இருக்கும். ஏன்னா சில பேர் டீமை பார்த்தே கண்டுபிடிச்சிருங்க, பயங்கர கிரெடிட் இஷ்யூ இருக்குது. இங்கே என்ன பண்ணணும் ஓகேங்களா, இந்த ப்ராஜெக்ட் மினிட்டுன்னு இருக்க ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் கீழே, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இங்கே ஒன் டேபிள் தான் காட்டுவாங்க, அதனால் நம்ம ஒன் சைடு தான் இங்கே யூஸ் பண்ணி ஆகணும். என்ன காரணம்னா டபுள் சைடு காட்ட சான்சஸே கிடையாது. ஏன்னா லாக் பொசிஷன் இருக்குது, அது மணி கட்டி தான் நம்ம வாங்க முடியும்னு நினைக்கிறேன். பட் பாருங்கள், ஒன் சைடு இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்படி கொடுத்துட்டாவே டைரெக்டாக உங்களோட டீம் எந்த டீமுக்கு கொடுக்குறாங்களோ அந்த டீம் டார்கெட் பண்ணிக்கோங்க. அதாவது இன்னொரு தடவை கூட நான் சொல்கிறேன், அதாவது நம்ம டீமை சக்ஸஸ் பண்ணுறது எந்த டீமுக்கு ஃபேவராக, இது எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸுங்க. அதை மட்டும் நான் சொல்கிறேன். இது எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸ் என்னென்னா, இந்த ப்ராஜெக்ட் மினிட் எந்த டீம் பக்கம் கொடுக்குறாங்களோ அந்த டீம் சைடு நீங்கள் டீமை வைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுன்னு தோணுது. இப்போ பாருங்கள், மெக்கலம் அண்டு இங்கிரமெல்லாம் சூப்பரான குவாலிட்டியான பிளேயர். இங்கே இன்னொரு மேட்ரு இருக்குங்க. அதாவது பெஞ்சு பிளேயர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. பெஞ்சு பிளேயர் எப்பயுமே ஐ பிக் பிளேயர் யாராவது இருக்காங்களா, ஐ மினிட்ஸ் விளையாடுற பிளேயரும் இருக்காங்களா. இப்போ உங்களுக்கு நிறைய கொஸ்டின் மார்க் இருக்குது, உங்களுக்கு டவுட் வரும். இங்கே நான் சிம்பிள் கான்செப்ட் சொல்லிவிட்டு நான் டீம் கிரியேட்டிங் இன்னொரு ஆப்பில் நான் சொல்கிறேன். பட் இங்கிரம், மெக்கலம் ஆல்ரெடி உங்கள் ஆப்னன்ட் பிக் பண்ணிவிடுவாங்க, அதில் எந்த மாற்றம் கிடையாது. வில்லியம்சனும் பிக் பண்ணிடுவாங்க. ஆனால் ஜான்சன், வேக்லன்ஸ் இவங்க 2 பேர் ஆப்ஷனில் அண்ட் பெஞ்ச் பிளேயர் கண்டிப்பாக இன்னொரு மூவ் பொசிஷன் இருக்கார். ஏன்னா ஹெர்பர்ட் ஜான்சன் பிளேஸில் இந்த முரேபி வராரு. அழகாக நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். முரேபி ஹை குவாலிட்டி பிளேயர், சீக்கிரமாக அவர் ஸ்கோர் பண்ணிடுவார். ஆனால் அந்த வேக்லன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணி வைங்க. ஏன்னா நான் இன்னொரு ஃபார்மேட்டில் சொல்கிறேன். வேக்லன்ஸை ஏன் நம்ம நம்ம வெளியும் எடுத்து போடக்கூடாது, உள்ளவும் வைக்கக்கூடாது, அந்த கான்செப்ட் நான் சொல்கிறேன். அவர் எந்த காரணத்துக்கோசரம் நம்ம டீமில் கட்டாயம் யூஸ் பண்ணி ஆகணுன்றது நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஹெர்பர்ட் ஜான்சன் டு முரேபி நம்ம ட்ரை பண்ணிட்டோம். சரி, ஓகே, இந்த சைடு ஓகே. பட் பெரிய கிரெடிட் இஷ்யூ நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்னா
நீங்கள் டேரெக்டாக பாருங்கள். இங்கே ஒன்றும் இல்லைங்க. இங்கே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். பட் இருந்தாலும் நான் புரிகிற மாதிரி அண்ட் டீம் கிரியேட்டிங் பொசிஷனில் நான் சொல்கிறேன். சரி, ஓகே. இங்கே பாருங்கள், நிறைய பேர் இன்னும் கான்செப்டாக இருப்பீங்க. இந்த சைடு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு. எனக்கு ரசூலும் வேணும், ரிவேஸ் வேணும், ஜேம்ஸ் வேணும், டேவிட்ஸ் வேணும். இப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா பெரிய கிரெடிட் இஷ்யூ அடிக்கும். அப்போ வந்து இந்த குவாலிட்டி பிளேயர்ஸ் தான் அதிக ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது. இங்கே நீங்கள் மாட்டிப்பீங்க. ஓகேங்களா? இப்போ ரசூல், ரிவேஷ், ஜேம்ஸு, டேவிட்ஸ் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் ஜேம்ஸும் நீங்கள் வெளியே எடுத்து போட பார்க்கலாம். ஏன்னா ஒரு வெரி வெரி லோ டீம், ஐ டீமுக்கிட்ட ப்ளே பண்ணால் நீங்கள் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அது தப்பு கிடையாது. பட் ரெண்டுமே ஸ்ட்ராங்கு. கண்டிப்பாக ஒரு டப் காம்படிஷன். இந்த பக்கம் 10 பாயிண்ட்னா இந்த பக்கம் 10 பாயிண்ட் சர்ன்னு ஏறிட்டே இருக்கும். அப்போ வந்து பெரிய கிரெடிட் இஷ்யூ இருக்கிற டீம் தான் பயங்கரமாக அடி வாங்கும். அதனால் உங்களோட கான்செப்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இவ்வளோ நம்ம பேசியும் இந்த ப்ராஜெக்ட் மினிட் எந்த சைடு வருதோ அந்த டீமுக்கு ஃபேவராக டீம் எடுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குட் நியூஸாக தான் நான் சொல்லுவேன். சரி, ஓகே. இப்போ மெயின் ஸ்கோருக்கு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்தோடனே ப்ளே ஸ்டோரில் வந்தீங்கன்னா ப்ளாஸ் ஸ்கோருன்னு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப் தாங்க அது. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபுட்பால் ப்ரெடிக்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும், பேஸ்கெட் பால், எந்த லீக்காக இருக்கட்டும், இங்கே வந்து சூப்பரான ஒரு பிக்குங்க. தரமாக கொடுத்துட்ருக்காங்க. இதுதான் லைனப்பு. நீங்கள் உள்ளே வந்தோடனே ஃபுட்பாலும் இருக்கும், பேஸ்கெட் பால் மாற்றிக்கோங்க. பட் இங்கே பாருங்கள், ஆல்ரெடி லைனப்பு இங்கே தாங்க நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், தெளிவான ஒரு ரொட்டேஷன் நான் சொல்கிறேன் பாருங்கள். எப்பயுமே வந்து உங்களோட கான்செப்ட் எப்படி இருக்கணும், அதாவது இந்த ஃபேண்டசி பிக்கில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அஷர்ட்டு, ஓகேங்களா? அஷர்ட்டு பார்த்துருப்பீங்க, ஸ்டீல் பார்த்துருப்பீங்க, பிளாக் பார்த்துருப்பீங்க, அண்டு 3 பாயிண்ட் ஜம்ப்பு, ஓகேங்களா? 3 பாயிண்ட், 2 பாயிண்ட்டு எல்லாமே நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த ரொட்டேஷனில் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம கால்குலேட் பண்ணுற விஷயங்களை பொறுத்து தான் நம்ம டீம் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்குள்ளே சைன் ஆகும். சரி, ஓகே. அதை பற்றி பார்த்துடலாம். இப்போ ரசூல் எடுத்துக்கோங்க. ரசூல் என்ன பொசிஷனில் விளையாடுறாரு அதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அவர் வந்து நம்ம ட்ரீம் 11 ஐடியில் வந்து என்ன பிளானில் இருக்கார், பாயிண்ட் ஃபார்மேட்டில் தான் இருப்பார். ஓகேங்களா? அவர் வந்து பாயிண்ட் ஃபார்மேட். இங்கே என்ன யூஸ் நமக்கு, ஓகேங்களா? எந்த சைடு இருந்து பாயிண்ட்டை நம்ம அதிகமாக குவிக்க சான்சஸ் இருக்குது, அது நம்ம யோசிக்கணும். ஓகேங்களா? ரிவிஷும் வந்து வெரி குட் டாப்பிக்குங்க. அவரும் வந்து அவர் வந்து ஷூட்டிங் ஃபார்வேர்டில் விளையாடுறாரு. அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஏன்னா ஷூட்டிங் பொறுத்த வரைக்கும் அஷட்டு இந்த மாதிரி நிறைய பாயிண்ட் விழ வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பாருங்கள், டேவிட்ஸு. இவர் வந்து சென்ட்ரு. ஓகேங்களா? இவரும் வந்து சென்ட்ரு. இவர் வந்து பவர். இந்த அச்முரே இவர் வந்து பவர் ஃபார்மேட்டில் விளையாடுறாரு. ஓகேங்களா? ஜேம்ஸ் வந்து இன்றைக்கி வந்து இந்த மேட்ச்சில் இந்த சைடு விளையாடுறாரு. அதாவது அண்டு இவருக்கு என்ன பொசிஷன்னா ஷூட்டிங் கார்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பவர் கார்டு நான் அது பார்க்கல, பட் பார்க்கலாம். இன்றைக்கி பொசிஷன் மாறி ஆடுறாரு. ஓகேங்களா? இப்படி இருக்கும் பட்சத்தில் எங்கெங்கே நமக்கு என்ன பாயிண்ட்டுகள் கலெக்ட் ஆகும்னு பார்க்கணும். இப்போ ரசூல் மினிமம் அஷட்டு அண்டு 3 பம்ப் ஷாட்டு. ஜேம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் அதிகமாக விளையாடுவார். அந்த பொசிஷனில் விளையாடும்போது நமக்கு டைரெக்டாக நம்ம பொசிஷன் சைன் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ரொட்டேஷனில் நம்ம எப்படி டீமை பிக் பண்ணணும், நமக்கு எங்கெங்கே என்னென்ன விஷயங்கள் முக்கியம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதே சேம் கான்செப்ட் தான். மெக்கலம், இங்கிரம், வேக்லன்ஸு அண்டு வில்லியம்சன் அண்ட் ஜான்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம டீம் பிக்கிங்கில் அசால்ட்டாக வந்து பாருங்கள், பிக் குவாலிட்டியான பிளேயர் யார் இருக்கான்னு நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல. இப்போ நம்ம லெஃப்ட் சைடு என்ஓபிக்கு நம்ம சாதகமாக பேசணும். மெக்கலம் எடுத்துக்கோங்க, இங்கிரம் எடுத்துக்கோங்க. வேக்லன்ஸ் என்னென்னா சென்ட்ரு பொசிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரீபவுண்ட்னா நமக்கு ஒரு பாயிண்ட் அசால்ட்டாக கெடுப்பாங்க. ஏன்னா அந்த பக்கம் இந்த பாலை எடுத்துகிட்டு இந்த பக்கம் மூவ் பண்ணும்போதே நமக்கு ஒரு பாயிண்ட், ஈஸியாக ஒரு பாயிண்ட். 10 ரீபூட் பண்ணார் கூட அழகாக நமக்கு 10 பாயிண்ட்டு. ஓகேங்களா? அதனால் இந்த சென்ட்ரு பொசிஷன் எப்பயுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. அதனால் நமக்கு வந்து எந்தெந்த பொசிஷனில் நமக்கு பிளேயர்ஸ் தேவைன்னா, ஒன்று நம்ம இந்த சைடு போகணும், சென்ட்ரு எப்பயுமே இருந்தாகணும், ரிவிஸ் இருந்தாகணும், அண்ட் ரசூல் அண்ட் ட்ராப் பண்ணிடுங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த ரொட்டேஷன் இந்த ஃபார்மேட் ஓகேங்களா? இப்போ 3 பிளேயர்ஸ் நம்ம சைன் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே ஒரு பெஞ்ச் ஆப்ஷன் இருக்குது. நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு இது ஃபார்மெட்டு. இப்போ பாருங்கள், 1 2 3 4. இங்கே வந்து முரேபி நம்ம சொன்னோம். ஒரு இடம் நீங்கள்
பிளான் பண்ணிக்கலாம். இப்போ 4 இங்கே ரெடி ஆகிடுச்சு, இங்கே 1 2 3 ஓகேங்களா. இப்போ வந்து கண்டிப்பாக இங்கே வந்து உங்களுக்கு கிரெடிட் இஷ்யூ ஒரு பெஞ்ச் பிளேயரை வைக்க நமக்கு வந்து பிளானில் வரும். இப்போ இங்கே வந்து நமக்கு 4x5 அசால்ட்டாக டீம் எடுத்துட்டிங்க. ஆனால் இங்கே ஒன்று ரிவேஸ் அண்டு டேவிட்ஸ் அச்சிமோர், இது யாரை எடுப்பீங்க? டேவிட்ஸ் எடுக்க சான்சஸே கிடையாது. அவர் தான் கேப்டனு, சென்டர் பொசிஷன் அவர் தான் கேப்டனு. நீங்கள் இந்த பொசிஷனில் பாருங்கள், இந்த பொசிஷன் எப்பயுமே இங்கிரம் பொசிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த இடத்துல வந்து நீங்கள் வைஸ் கேப்டனை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த பொசிஷன் உங்களுக்கு குழப்பமாக தான் இருக்கும், இருந்தாலும் நான் போக போக உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மூவ் பண்ணோன்னா நம்ம கொஞ்சம் இதாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நெக்ஸ்ட்டு இதில் நான் தெளிவாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பட் ரிவ்யூஸ் பொறுத்த வரைக்கும் இதே பிளேஸில் இன்னொரு பிளேயர் நமக்கு வந்து அண்டு இவர் பொசிஷனில் வந்து ரொம்ப டைம் எடுத்து ஆடக்கூடிய பிளேயர் இருக்காரான்னு நம்ம பார்க்கணும். பட் அது வந்து நமக்கு இங்கே காட்ட மாட்டாங்கங்க, இங்கே வந்து தெளிவாக நமக்கு வராது. பட் அதுக்கு முன்னே லைனப்ஸ் ஏதாவது இருந்தால் நம்ம பார்க்கலாம். பட் அந்த லைனப்பை நோட் பண்ணிகிட்டே இருங்க. இதுதான் இப்போதைக்கு டீம் கிரியேட்டிங். அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம அங்கே ஒரு ட்ரிக்ஸை ஒன்று சொல்லிடும். இந்த ப்ராஜெக்ட் ஸ்கோரில் எந்த டீம் பக்கம் இந்த சைடு வருதோ அந்த டீம் பக்கம் அதிக பிளேயர்ஸை நீங்கள் எடுக்க பாருங்கள். மினிமம் 5 பிளேயர்ஸ். சப்போஸ் உங்களுக்கு வந்து கிரெடிட் இன்னும் சேஃபாக கிடச்சா நீங்கள் போர் கூட ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மெயின் இம்பார்ட்டன்ட் இடம் இந்த பொசிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. டேவிட்ஸ் இம்பார்ட்டன்ட், இந்த பொசிஷனும் இம்பார்ட்டன்ட். சப்போஸ் ஆப்போசிட் இன்னொரு ஆப்ஷன் பாருங்கள், இப்போ என்ஓபி இந்த பக்கம் கொடுத்தாங்க, அதே போல் எல் இந்த பக்கம் கொடுத்துருந்தா, அந்த டீம் பக்கம் கொடுத்துருந்தா எப்படி எடுத்திருப்பீங்க? ஜேம்ஸும் உள்ளே சைன் பண்ணிக்கணும், இப்படி வரும் ஓகேங்களா. 1 2 3 4 இங்கே ஒரு பெஞ்ச் பிளேயரை நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ரசூல் வந்து இந்த பொசிஷனில் விளையாடுவார், இப்போ இந்த பொசிஷனில் விளையாடுறாரு. ஏன்னா இவங்களோட பிக்கை பொறுத்து தான் இங்கே வந்து நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் நம்ம டார்கெட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி போகிற பொசிஷனு நம்ம இப்படி வந்துடலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே பிளான் வந்துடலாம். பட் இங்கே ஒரு பெஞ்ச் பிளேயரை நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்படி தான் ரொட்டேஷன் பண்ணி நீங்கள் டீமை சக்ஸஸ் பண்ணணுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு உங்களுக்கு வந்து டவுட்டாக இருந்தால் கமெண்டில் எனக்கு வந்து நீங்கள் மெசேஜ் போடுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மேட்ச் வந்து நமக்கு குழப்பமாக தான் இருக்கும். இப்போ சும்மா ஒரு நம்ம டெமோ ஒன்று போட்டிருந்தோம். டெமோனா நம்ம டீம் அது இப்போதைக்கு நம்ம வீடியோக்காசர் நம்ம போட்டிருந்தோம். இந்த டீம் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பிக் பண்ணோம் அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து லைனப் இல்லாத பிக்கே நான் வச்சுருப்பேன். பட் இருந்தாலும் நம்ம இங்கே ஸ்டேட்டஸில் பார்த்துக்கலாம். ஸ்டேட்டஸும் நமக்கு தெளிவாக காட்டுறது பாருங்கள். நம்ம பிளான் பண்ண பொசிஷன் தான் இங்கேயும் காட்டுது பாருங்கள். அதாவது நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அண்டு டேவிட்ஸ் ஆல்ரெடி அவர் தான் ஐபிக்கில் இருக்கார். வில்லியம்சன்னு, இங்கிரம், அச்சிமுரே அண்டு ஜேம்ஸ், ரசூல், ரிவர்ஸ் இவங்க உள்ளே வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் லாஸ்ட்டில் வந்து பேக்கப் எடுக்கும். ஏன்னா இது இப்போ தான் ஸ்டார்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த 6 பாயிண்ட் இந்த 7 பாயிண்ட் இருந்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா பெஞ்ச் ஆப்ஷனில் போக சான்சஸ் இருக்குது. இவங்க பொசிஷனில் நமக்கு வந்து டீம் வந்து ரொட்டேஷன் ஆகாது. கீழே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜான்ஸு, மெக்கலம் இவங்கெல்லாம் இன்னும் பொசிஷனில் வரல. வேக்லென்ஸ் கூட இன்னும் நமக்கு பாயிண்ட் ஸ்கோரில் வரல. பட் இருந்தாலும் வேக்லென்ஸ் நமக்கு வந்து பிக் பண்ணலை. ஏன்னா அவங்க வந்து ஜேம்ஸை வந்து பிக் பண்ணியிருப்பாங்க, இல்லை ரிவேர்ஸை பிக் பண்ணியிருப்பாங்க, இல்லை இந்த பக்கம் டீமை கூட கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கடைசியில் பாருங்கள். அண்ட் இந்த பக்கம் ஸ்கோர் ஆக சான்சஸ் அதிகம். ஏன்னா பெஞ்ச் ஆப்ஷன் இருக்குது. பெஞ்ச் பிளேயர் வந்து சப்போஸ் ஒரு பிளேயர் நல்லா விளையாடிட்டாவே இவங்கள ட்ராப் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணுங்கள். டவுட்டாக இருந்தால் கமெண்ட் கொடுங்க, கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஃபார்மெட்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட் மேட்ச்சில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுன்றது வந்து கேள்விக்குறி தான். ஒரு 4-5 மேட்ச் நீங்கள் தொடர்ந்து இந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். கரெக்டாக நீங்களே ஒரு நல்ல ஒரு பேஸ்கெட் பால் டீம் எடுக்கிற பொசிஷனுக்கு நீங்களே வந்துடுவீங்க ஓகேங்களா. கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பிரதர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே.